தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் அண்ணா திரள் நிதி வாங்குறாரு. அவரு திரள் நிதி வாங்கி வாங்கி தான் அவருடைய வீட்டு வாடகை கட்டுறாரு. அவருடைய 2 பசங்களை அவரு வெளிநாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லைங்க அவரு தமிழ்நாட்டிலேயே ஒரு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துல அவரு பசங்களை படிக்க வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு தரப்பும் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக சீமான் அண்ணன் தமிழ்னு பேசுறாரு, ஆனா அவர் பசங்களை அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க மாட்டாரு, அவர் ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாரு அப்படின்னு அவர் பேசுற கொள்கைக்கு பதில் சொல்ல முடியாம அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அவதூறுகளையும் இந்த பொய்யான கருத்துகளையும் திராவிட திருடர்கள் பரப்பிட்டு இருந்தாங்க. அவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நாம் தமிழ் கட்சியை அழிக்கவே முடியாது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப புதுசா வந்துக்கிற தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே இந்த திராவிட கட்சிகள் பரப்பிய அவதூறுகளை திருப்பி கொண்டு வந்து, இங்க பாத்தீங்களா சீமான் அண்ணன் திரள் நிதி வாங்குறாரு, இந்த திரள் நிதி பணத்தை என்ன பண்றாரு பாருங்க, ஏன் இப்படி மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி நீங்க சொகுசா வாழணும் அப்படின்லாம் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ரீல்ஸ்ல பரப்பிக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு சில கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி. அதனால மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது திரள் நிதினா முதல்ல என்ன, சீமான் அண்ணன் உண்மையிலேயே திரள் நிதி வாங்கி என்ன பண்றாரு, மக்கள் கொடுத்த திரள் நிதியை அவர் எப்படி எல்லாம் செலவு பண்றாரு அப்படின்றத பத்தி இந்த காணொளியில் நாம விரிவா பார்க்கலாம். 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, ஒரு மான தமிழ் மகன் வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. சீமான் தமிழன் தானே, அவரு புள்ள எங்க படிக்கிறாரு, அமெரிக்கா படிக்கிறாரு, அதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? அன்பான தம்பி தங்கைகளே, முதல்ல திரள் நிதினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. திரள் நிதினா கிளவுடு ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. கிளவுடு ஃபண்டிங்கை தான் நம்ம தமிழ்ல திரள் நிதினு நாங்க பயன்படுத்திட்டு வரோம். இந்த திரள் நிதி வச்சுதான் எல்லா கட்சிகளுமே முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது திரள் நிதியில் தான் ஆரம்பிப்பாங்க. தொடக்கத்துல அதிமுக, திமுக இது போல எல்லா கட்சிகளுமே திரள் நிதியில் தான் இயங்கிட்டு இருந்தது. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடிச்ச பணத்தை தான் இப்ப செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப அவங்களுக்கு திரள் நிதி அவசியம் இல்லாம போயிருச்சு. ஆனா மக்கள் சக்தியால் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு திரள் நிதி மிக மிக அவசியம். திரள் நிதினா உணர்வுபூர்வமாக ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க, ஒரு தமிழ் தேசிய எழுச்சூராதான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க, தமிழர்களுக்காக ஒரு வாழ்வியல் கட்டமைக்கப்படாத, தமிழர்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்டமைக்கப்படாதான்னு இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து தன்னுடைய உணர்வுபூர்வமாக கையில் இருக்கிற 1 ரூபாவோ 10 ரூபாவோ சின்ன சின்ன துளிகள் ஒரு பெரு வெள்ளம் ஆவது போல் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அரசியலை கட்டமைச்சு, பொருளாதாரத்தில் அரசியலை கட்டமைச்சு எடுத்துகிட்டு வர்றது தான் திரள் நிதி. இந்த பைத்தியக்கார பயல்களுக்கு அதெல்லாம் புரியறதில்ல. அறிவில்லாத, 5 அறிவில்லாத, 4 அறிவில்லாத ஜீவராசிகளுக்கு இதெல்லாம் சொன்னா புரியுமா? திரள் நிதியில் தான் உண்மையாவே கட்சி நடத்தப்படணும். சொந்த காசு போட்டு கட்சி நடத்தினா அது கட்சி கிடையாது, ஒரு தொழில் மாதிரி தானே. ஏன்னா நம்ம காசு போட்டு முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணா அதுல லாப நோக்கத்துக்காக தானே முதலீடு பண்ணுவாங்க. இதை மக்கள் யாரும் யோசிக்க மாட்டீங்களா? இவர்கள் நினைத்தால் கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். 0.5% வச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கே 4 சீட்டு 5 சீட் ராஜ்யசபா சீட்டுன்னு கொடுத்து அழகு பார்க்குற இந்த இடங்கள்ல 8% வாக்கு வங்கி வச்சுட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழ் 5000 கோடி 6000 கோடி கூட வாங்கிட்டு ஒரு துணை முதலமைச்சர் வாங்கிட்டு, ஏன்னா வந்திருக்கு அந்த ஆஃபர்லாம் வந்திருக்கு, ஒரு துணை முதலமைச்சர் வாங்கிட்டு அவங்க சைடில் ஒரு 40 எம்எல்ஏ உள்ளே இறக்கிட்டு 40 எம்எல்ஏ 1000 கோடியாக சம்பாரித்து பல லட்சம் கோடியை உருவாக்கி அதை வச்சே ஒரு அரசியல் பண்ண முடியும். ஒருத்த காசு தரானாலே அவன் ஏதோ ஒரு லாபத்துக்காக தான் காசு தரான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சீமான் அண்ணாவோட பசங்க அமெரிக்கா பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. அவங்கள படிக்க வைப்பதற்காகவும் வீட்டு வாடகை கட்டுவதற்காகவும் தான் சொகுசா வாழ்வதற்கும் சீமான் அவர்கள் மக்களிடம் திரள் நிதியை வசூலிக்கிறாரு அப்படின்னு நிறைய படிக்காத தற்கூரி தவிட்டு கூமுட்டைகள் பேசிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா சீமான் அவர்களுக்கு 2 குழந்தைகள் கிடையாது, அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் மட்டும்தான். சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்திருக்குது. அந்த சின்ன பையன் மாவீரன் அப்படிங்கிற சின்ன பையன் அமெரிக்கா சர்வதேச பள்ளியில் படிப்பதாக சொல்லப்படும் அகிலியன் என்பவர் அண்ணன் சீமானுடைய சொந்த மகன் கிடையாது. அப்போ உங்களுக்கு கேட்கலாம், அப்போ இந்த பையன் யாரு, சீமான கூடயே இருக்காரு, சீமான் கூட சொல்றாரு என்னுடைய மகன் 2 பேரு, எனக்கு 2 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிங்கும் போது அடுத்து சொல்றாரு, அண்ணன் சீமானின் மனைவி கைல்விழி அவர்களின் அக்கா அமுதாவின் மகன் என்பதுதான் உண்மை. இந்த அகிலியன் நம்ம கைல்வெளி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக்காவுடைய மகன் தான் இந்த அகிலியன் அப்படிங்கிறதா உண்மை. அமுதா அவர்கள் இறந்து போனதால் அண்ணன் சீமான் மற்றும் கைல்வெளி அவர்களால் மகன் போல வளர்க்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையான தகவல். இப்போ அமுதா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை.
இப்போ அமுதா அவர்கள் இறந்தனால சித்தி இருக்காங்க, சித்தி தான் கயல்வழி அவர்கள், சித்தப்பா தான் அண்ணன் சீமான் அவர். அப்போ அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறனால இப்போ சித்தப்பா வீட்டில் அண்ணன் தம்பி அகிலியன் வந்து வளராரு. அதான் வந்து உண்மையான தகவல். இப்போ என்னன்னா அகிலியன் இருக்காப்ல, இந்த பையனுடைய அப்பா யாருன்னா அவர் அமெரிக்காவில் வேலை பார்க்கக்கூடியவர். சரியா, அவர் தான் வந்து தன்னுடைய மகனை அமெரிக்கா சர்வதேச பள்ளியில் வந்து படிக்க வைக்கிறார் அப்படிங்கிறதா ஒரு உண்மையான தகவல். ஒருவேளை உங்கள் அப்பா அமெரிக்கா சிட்டிசனாக இருக்கலாம், இங்கே அமெரிக்கா பள்ளியில் படிக்க வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்காவுக்கு வந்து கூட்டு போயிடலாம். அதனால தன்னுடைய மகனை இங்கே இருந்து அமெரிக்கா பள்ளியில் படிக்க வைக்கிறது யார்? அகலினுடைய சொந்தப்பா படிக்க வைக்கிறார். ஆனால் தங்கி இருக்குது சீமான் அப்படிங்கிற சித்தப்பா வீட்டில். இதை வச்சுக்கிட்டு தான் இந்த லுச்சா பசங்க வந்து இவ்வளவு தூரம் அவதூறு. அவருக்கு இருப்பது மாவீரன் என்கிற ஒரே ஒரு மகன் மட்டும்தான். அவரு வெளிநாட்டுல எல்லாம் படிக்கல. வெளிநாட்டுல படிப்பது வேற ஒரு மகன். அவங்க சீமான் அண்ணாவுடைய மனைவியான கயல்விழி அவர்களுடைய அக்கா பையன் தான் வெளிநாட்டுல படிப்பது. சீமான் அண்ணாவை சந்திப்பதற்காக செய்தியாளர்கள் வரும்பொழுது இரண்டு பேரையும் படம் பிடித்து காட்டுவதனால சீமான் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் என்று நினைச்சிட்டு இருக்காங்க. சீமான் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் கிடையாது. சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான். அவர் பேரு மாவீரன். அவரு வெளிநாட்டுலாம் படிக்கல. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு. ஏங்க தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறீங்க? நீங்க தானே தமிழ்னு பேசுறீங்க. ஏங்க தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறீங்க? நீங்க தானே தமிழ்னு பேசுறீங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுல அரசு பள்ளிக்கூடமே இல்லையா? நீங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அரசு பள்ளிக்கூடத்துல சேர்க்கல அப்படின்னா, அரசு பள்ளிக்கூடம் தரமா இருக்கா? அரசு பள்ளிக்கூடம் தரமா இருந்தா நம்ம சேர்க்கலாம்ல. அரசு பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்து சுவர் இடிஞ்சு விழுந்து 2 வயசு குழந்தை மூளை செதறி இறந்து போயிருக்குதுன்னு நம்ம செய்தித்தாள படிக்கிறோம். இப்படிதான் அரசு பள்ளிகளின் நிலைமை தற்போது இருக்கு. இதுக்குதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசு பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்துறோம் சொல்றோம். மக்கள் கேட்டதானே, மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால மக்கள் அனைவரும் தெளிவு பெற்று வர வேண்டும். அவருடைய மகனை படிக்க வைப்பதற்காகவும் அவருடைய குடும்ப செலவையும் அவங்களுடைய மனைவியே வேலைக்கு போய் பாத்துக்கிறாங்க. சீமான் அவர்கள் முழுமையாக அரசியல் ஈடுபடுவதனால அவர் எந்த ஒரு வேலைக்கு போகாம தொடர்ந்து மக்கள் களத்துல போராடிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவர் வேலைக்கு போயிட்டா கட்சியை யார் எடுத்து நடத்துவது? கட்சியை ஒருங்கிணைத்து நடத்துவது யாரு? அதனால அரசியல் இருப்பவர்கள் பெரும்பாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. அரசியலுக்காக சீமான் அவர்கள் தான் நேசிச்ச சினிமா வாழ்க்கையை துறந்துட்டு அரசியல்ல முழு நேரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் தலைவர். இவ்வளவு சொல்லியும் திருந்தாத சில தற்கூரை கூட்டங்கள் திரும்பவும் பேசிட்டு இருக்கு. யாரு மகனா இருந்தா என்ன? ஏன் தமிழ்நாட்டுல அரசு பள்ளிக்கூடமே இல்லையா? அங்க படிக்க வைக்கத்தானே அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்துல தமிழ்நாட்டு மக்களே படிக்க வைக்க மாட்டாங்க. வெளிநாட்டுல வேலை செய்யற, வெளிநாடு வாழ்க்கையை விரும்புகிற ஒரு தந்தை எப்படி தன்னுடைய மகனை தமிழ்நாட்டுல ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சீர்கெட்டு போயிருக்கிற அரசு பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாரு? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையா? அரசியல் என்பது ஒரு சேவை. மக்களுக்கு சேவை பண்ணதுக்கு நான் வரத்துக்கு நான் எதுக்கு மக்களுக்கு காசு கொடுக்கணும்? இந்த கேள்வி கேட்டு பாருங்க. இந்த கேள்வி கேட்கிற ஒரே ஒரு நபர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால மக்களுக்கு சேவை பண்ண வருபவர்கள் எதுக்காக மக்களுக்கு காசு கொடுக்க வேண்டும்? இந்த கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்ட முதல்ல எதுக்கு திரள் நிதி வாங்குது தெரியுமாங்க? ஒரு மேடை போடுவதற்கும் ஒரு பொதுக்கூட்டங்கள் போடுவதற்கும் இந்த திரள் நிதி வசூலிக்கப்படுது. புரியுதுங்களா? இந்த திரள் நிதி வச்சு நம்ம ஒன்றும் யாருமே தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்த போறது இல்லை. திரள் நிதியில பல 100 கோடி எல்லாம் கொட்டிட போறது கிடையாது. அந்த திரள் நிதி பணத்தை மட்டுமே வச்சு ஒரு மேடை போடுவதோ, ஒரு மாநாடு போடுவது, பொதுக்கூட்டம் போடுவது எதுவுமே செய்ய முடியாது. திரள் நிதியை தவிர பொறுப்பாளர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டுதான் ஒவ்வொரு கட்சியோட மாநாடு, பொதுக்கூட்டம் எல்லாமே போடுறாங்க. மற்ற கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, மற்ற கட்சிகள் அதிகமா அரசியல்ல ஈடுபடாது. அதுக்கெல்லாம் அதிகமா பொதுக்கூட்டம் போடாது. எந்த ஒரு மக்கள் செயல்பாடுகளிலும் ஈடுபடாது. அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தினந்தோறும் பொதுக்கூட்டம் போட்டு மக்கள் பிரச்சனையா பேசாது. அது எப்படி எல்லாம் பணத்தை கொள்ளையடிக்கும் அப்படின்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதிகாரத்துல இருந்த கட்சி ஏற்கனவே கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் எந்த ஒரு பொதுக்கூட்டம் போடாது. தினந்தோறும் மக்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. இது தவிர பல்வேறு சிறிய சிறிய ஜாதி கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா? தினந்தோறும் போய் மக்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கெல்லாம் தனிச்சு போட்டிட்டு முதலமைச்சரா ஒண்ணு ஆகிட போறது கிடையாது. தேர்தல் நேரத்துல எப்படியாச்சும் போய் ஏதாவது ஒரு பெரிய கட்சியில போய் நம்ம கூட்டணிக்கு தான் போக போறோம். மக்கள்கிட்ட எதுக்குங்க தினமும் பேசணும்? நம்ம என்ன போய் முதலமைச்சர் ஆக போறோம்? ஏதாவது 1-2 சீட்டுக்காக போய் ஏதாவது ஒரு பெரிய கட்சி கிட்ட போய் சேர்ந்து கட்சி அடமானம் வச்சு நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு போய் முதல்ல வாக்குக்கு பணம் கொடுக்கிற கட்சிகளை மக்கள் நம்பவே கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுத்தானாலே அவன் திருடன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கோங்க. பணத்தை வாங்கிட்டு ஓட்டை மட்டும் மாத்தி போட்டுருங்க. புரியுதுங்களா? இந்த திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் தமிழ்நாட்டுல இருப்பதையே நீங்க மறந்துருங்க. புதுசா ஒரு ஆளை வர வைக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி போயிட்டு இருக்கு. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இதுல திமுக கூட்டணியோட போட்டியிட போகுது. அதிமுகவும் கூட்டணியோட போட்டியிட போகுது.
நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட போகுது. தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டு போட்டியிட போகுது. இந்த 4 பேர்ல தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே பிப்ரவரி மாசத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட போகிற 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செஞ்சுட்டு இப்போ களத்துல அவங்க தீவிரமா பரப்புரையில ஈடுபட்டு இருக்காங்க. அதனால நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தலில் மக்களுடைய தேர்வா இருக்க வேண்டும். மற்றபடி இலவசத்தை அறிவிக்கிற, தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கிற எந்த ஒரு கட்சியுமே ஒழிக்கப்பட வேண்டும். நான் நிச்சயமா சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்கும். விஜய் அண்ணா பேசினா மட்டும் கூட்டம் கூடுறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் போடுற பொதுக்கூட்டத்துக்கு ஏன் மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி விஜய் அண்ணாவின் முகத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நடத்தப்பட்டு வருகிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் கூட்டம் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டத்தை சேர்ப்பதற்காக மக்களுக்கு இந்த இலவச டிஃபன் பாக்ஸ், இந்த கேரியரு, இந்த பூஸ்ட், இது போல பொருட்கள் எல்லாம் கொடுத்து மக்களை கவரும் விதமாக இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் மக்கள் கூட நாம் தமிழர் கட்சியில சீமானன் இல்ல, எந்த ஒரு முக்கிய நிர்வாகிகள் போடுற ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் மக்கள் வெள்ளத்தை நீங்க பார்க்க முடியும். தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் முழுக்க முழுக்க பேச்சாளர்களையே வச்சிருக்கு. அப்படியாப்பட்ட கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால நம்ம கட்சியில இருக்கிற எல்லாருமே பேச்சாளர்கள் தான். யாருக்கிட்ட போய் நீங்க மைக்கை நிறுத்தினாலும் நம்ம கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் விலைக்கு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனா திறநிதியில தான் மக்களுக்கான கட்சி கட்டமைக்கப்பட வேண்டும். ஏன்னா மக்களே அவங்களுக்கான கட்சியை தேர்ந்தெடுத்து அவங்களே வளர்த்து விடணும். அப்படிதான் நாம் தமிழர் கட்சியை மக்கள் வளர்த்து விட்டுருக்காங்க. 2016 முதல் தேர்தலிலிருந்து இப்போ நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே மக்கள் தான் படிப்படியா நாம் தமிழர் கட்சியை வளர்த்து விட்டுருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல திமுக, அதிமுகவுக்கு அடுத்து 3வது மிகப்பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியை வளர்த்து விட்டுருக்கதே மக்கள் தான். அதனால மக்களை குறை சொல்ல முடியாது. ஆனா நிறைய மக்கள் இது போல தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்கள் இன உணர்ச்சி பெற்று வந்துட்டாலே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணைக்கு போயிடும். ஆனா இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, யாரு தமிழன்னு மக்களுக்கு தெரியுது இல்ல. வந்தவன் பண்ணவன் எல்லாம் தமிழ் நம்பிட்டு அவங்ககிட்ட நாட்டை கொடுத்து நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் தவிர இந்த சுதந்திரம் பெற்ற 70 வருஷமா நம்மளை ஆட்சி செய்தவர்கள் எல்லாருமே மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். புரியுதுங்களா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் யாருமே காமராஜர் தவிர ஆட்சிக்கு வரல. அப்ப எடப்பாடி வந்தாரு, அவர் தமிழர் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எடப்பாடி தமிழர் தான், ஆனா அவரை மக்கள் தேர்ந்தெடுக்கல. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி அவர்கள் அமைச்சர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. இது வரைக்குமே எடப்பாடியை மக்கள் தேர்ந்தெடுக்கல. கடந்த 2021 தேர்தலில் கூட மக்கள் தான் அதிமுகவோட ஆட்சி பிடிக்காம, அதிமுகவோட கொடுமைகளை சகிச்சு கொள்ள முடியாம திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ திமுகவோட கொடுமை சகிச்சு கொள்ள முடியாம இப்ப யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த தேர்தல் தான் ஒரு முக்கியமான தேர்தல்களமா மாறப்போகுது. நாடு நல்லா இருக்கணுமா? என்னைய நாடு, என்னைய தேடு. விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு, ஒரு தடவை போடுப்பா, போடு.